தென் 2வது பார்த்தீங்கன்னா, "பெருக்க பிதற்றிலன் பேய்த்தேர் நினைந்தென் விரித்த பொருட்கள் எல்லாம் வித்தாவது உள்ளம் பெருக்கிற் பெருக்கம் சுருக்கிற் சுருக்கம் அறுத்தமும் அத்தனை ஆராய்ந்து கொள்வார்க்கே." அதாவது பெருக்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன்ல அதிகமா ரொம்ப அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகுற அந்த மாதிரி வந்து பிதற்றிலேன் அப்படின்னா தப்பா வந்து ஒளறுனேன் அப்படின்றது, தப்பு தப்பான வேலைகளை பண்ணேன் அப்படின்றது. பேய் தேர் நினைந்தேன். பேய் தேர்னா கட்டுப்பாடு இல்லாத மனச வந்து அப்படி சொல்றாரு. பேய் பிடிச்ச ஒரு தேர் மாரி. ஒரு கோஸ்ட் ரதம் அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த மாரி ஒரு கண்ட்ரோலே இல்லாத ஒரு மனச தான் வந்து அவர் வந்து பேய் தேர் அப்படின்னு சொல்றாங்க. நினைந்தேன் அப்படின்னா, அத நான் உணர்ந்தேன் அப்படின்றது ஃபர்ஸ்ட்டு சொல்றாங்க. ஸோ முதல் லைன்ல அவர் வந்து முன்னாடி எப்படி இருந்தாருன்றத சொல்லியிருக்காரு. நான் வந்து ஒரு காலத்துல கட்டுப்பாடே இல்லாத எண்ணங்கள வந்து, அத அப்படியே நான் வந்து ஆக்டிவேட் பண்ணி, அது மாரியே நான் நடந்துக்கிட்டு, பேய் தேர் மாரி நான் வந்து நடந்தேன் அப்படின்னு சொல்றாரு அவரு. அது அந்த மாரி நான் வந்து அனுபவிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. செகண்ட் வந்து விரித்த பொருட்கள் எல்லாம் வித்தாவது உள்ளம். அதாவது விரித்த பொருட்கள் எல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய பொருட்கள் எல்லா பொருட்களுக்குமே விதை எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்தாவது உள்ளம். உள்ளம் தான் வந்து விதையா இருக்காம். அப்ப இந்த உலகத்துல நம்ம பார்த்து அப்படியே ஆச்சரியப்படுற விஷயமா இருக்கட்டும், அப்படியே எல்லாத்தையும் பார்த்து நம்ம சந்தோஷப்படுற எல்லா விஷயமா இருக்கட்டும், நம்ம பெருசுன்னு நெனைக்கிற எல்லாமே, ஐயோ! இந்த பிரச்சனை தான் எனக்கு ரொம்ப பெருசு. இதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் பின்னாடியும் சீடா எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மைண்டு தான் இருக்கு. ஆக்சுவலா வெளியில ஒண்ணுமே கிடையாது. நம்ம மைண்டு தான் ஒரு விஷயத்த வந்து ரொம்ப பெருசா பார்க்குறதும், இன்னொன்னு சிறுசா பார்க்குறதும். இது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாதுன்னு நெனைக்கிறது எல்லாத்துக்கு பின்னாடி மைண்டு தான் காரணமா இருக்கே தவிர, ஆக்சுவலா அந்த வெளியில இருக்கக்கூடிய பொருளே கிடையாது. ஆம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு வந்து ஒரு பெரிய பேலஸ் மாதிரி வீடு வந்து அப்படி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா அவங்களோட ட்ரீம் மாரி நெனப்பாங்க. இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு அது ஒரு பெரிய பொருட்டாவே தெரியாது. இதெல்லாம் எதுக்கு எனக்கு? எனக்கு வந்து நான் இருக்கிற இடமே எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. அதுதான் எனக்கு சொர்க்கம். என்னோட பிறந்த வீடு தான் எனக்கு சொர்க்கம். நான் வந்து என்னோட சொந்த ஊர் தான் இருக்கு. அத தாண்டி நீ எவ்வளோ குடுத்தாலும்லாம் என்னாலலாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு, அத ரொம்ப சர்வசாதாரணமா பேசுவாங்க. இன்னொருத்தவங்க அத ஒரு கனவா நெனப்பாங்க. எனக்கு இப்படி ஒரு வீட்ல தான் நான் வாழணும். அதுதான் என்னோட ட்ரீம் அப்படின்னு நெனப்பாங்க. அப்ப ஒரே விஷயமே வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய சாதாரணமா இருக்கு. இன்னொருத்தவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. இது எல்லாத்துலயுமே நம்ம அப்ளை பண்ணலாம். ஒரு ஜாபா இருக்கட்டும். ஒருத்தவங்களுக்கு ட்ரீம் ஜாபா இருக்கக்கூடிய விஷயம், இன்னொருத்தவங்களுக்கு அது ஒரு மேட்டராவே இருக்காது. அவங்க அத வேண்டான்னு சொல்லிட்டு போவாங்க. எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லன்னு சொல்லிட்டு போவாங்க. அப்ப எல்லாமே எங்க இருக்கு? நம்ம மைண்ட்ல தான் இருக்கே தவிர, அந்த வெளியில இருக்கக்கூடிய அந்த ஜாபோ, இல்லன்னா அந்த வீடோ, இல்லன்னா எந்த மாதிரியான சிச்சுவேஷனோ, அதுக்கு தனியா ஒரு தன்மையே கிடையாது. அது அது பெருசு, சிறுசுன்னு எதுவுமே கிடையாது. இட் இஸ் ஆஸ் இட் இஸ். அது அப்படியே தான் இருக்கு. ஆனா, மனிதர்கள் பார்க்குற விதத்துல தான் அந்த பெருசும், சிறுசும் இருக்குன்றத இதுல வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. இது எல்லாத்துக்குமே என்ன காரணம்னா, அந்த சீடு வந்து நம்ம மைண்டுல தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ பெருக்கிற் பெருக்கம், சுருக்கிற் சுருக்கம். அதாவது நீ வந்து அத பெருசா நெனச்சு பார்த்த அப்படின்னா, மனச வந்து அந்த மாரி இது பண்ணினா, உலகம் பெருசா தெரியும். நீ சின்னதா நெனச்சு பார்த்த அப்டின்னா, அது வந்து சின்னதா தெரியும். அப்டின்றது தான் பெருக்கிற் பெருக்கம், சுருக்கிற் சுருக்கம் அப்டின்றது. உன்னோட மைண்டுக்கு ஏத்த மாதிரி அது வந்து விரிவாவும் தெரியும், சுருங்கியும் தெரியும் அப்டின்னு சொல்றாங்க. தென் அர்த்தமும் அத்தனை ஆராய்ந்து கொள்வார்க்கே அப்டின்னா, அந்த அர்த்தம். இந்த மீனிங் வந்து எப்ப நம்மளுக்கு வந்து கரெக்ட்டா புரியும் அப்டின்னா, ரொம்ப டீப்பா இத பத்தி நம்ம அனலைஸ் பண்ணி, இந்த பாத்வேல போறவங்களால மட்டும் தான் ஆக்சுவலா இந்த இந்த அவரு சொல்லக்கூடிய அர்த்தமே புரியுமாம். அதையே அவரு வந்து சொல்லியிருக்காரு. நான் சொல்ல வர்றதே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் புரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் இதுல வந்து அந்த 2 பாயிண்ட்டுக்காக தான் அந்த 2 சாங்கும் எடுத்தேன். ஒண்ணு வந்து நம்ம மைண்ட் வந்து ஒரு டார்க் ரூம் மாரி. அத நம்ம ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். நம்ம மைண்ட் படியே போனோம்னா, அந்த டார்க் ரூம்க்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டு, நம்ம கஷ்டப்படுற மாதிரி தான் இருப்போம். ஸோ நம்மளோட அந்த கான்ஷியஸ் மைண்ட் இருக்கு இல்லையா? நம்ம சோல் வந்து பவர்ஃபுல்லா ஆகணும் அப்படி. ஆனா, அந்த ரூம்ல வந்து ஒரு லைட்ட போட முடியும். அந்த ரூம வந்து ஓப்பன் பண்ணி நம்மளால வெளியிலயும் போக முடியும். அப்ப எந்த இடத்துல என்ன இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். எது நம்மளுக்கு தேவையோ, அத வந்து நம்மளால அடைய முடியும். அதே மாரி எந்த பாத்வேல போனா நம்மளுக்கு லிபரேஷன் கிடைக்கும்ன்றதும் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ அந்த ரூமுக்கு லைட் போட வேண்டியது நம்மளோட வேல. அந்த இருட்டுக்குள்ளேயே நம்ம வந்து இல்லாம இருக்கணும். ஸோ இந்த அவேர்னஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. ஸோ மெக்கானிக்கலா லைஃப் வாழ்ற எல்லாருமே வந்து இதுக்குள்ள ட்ராப் ஆனவங்க தான். அ இப்ப இதெல்லாம் சொல்றேன்னா கூட, எங்கங்க இதெல்லாம் உட்காந்து லிசன் பண்றதுக்கு கூட எனக்கு டைம் இல்ல. அப்படி எனக்கு வேலை கரெக்ட்டா இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு சிரிப்பா வரும். என்னன்னா, உங்களுக்கு ஒரு சொல்யூஷனும் குடுத்தாச்சு. எல்லாமே சொல்லியும், உங்களுக்கு அந்த உங்க மெக்கானிக்கல் லைஃப் தான் பிரையாரிட்டியா தெரியுது. அ நீங்க எது வந்து ரியல் ட்ரூத்ன்னு தெரிஞ்சுக்கவே விரும்பாத அளவுக்கு லைஃப்ல இருக்கீங்க அப்டின்னா, நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு என்ன ஆகும்? ஒரு கட்டத்துல ஒரு பிளாக் வந்து நிக்கும்.
எத்தனையோ தடவ வந்து யூனிவர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்தும் அவங்க கேட்காத போது, எங்க பிளாக் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் இஷ்யூனால அப்படியே அவங்க போய் அப்படியே நிப்பாங்க. அவங்களோட என்டையர் உலகமும் அப்படியே நிக்கும். நம்ம அது ஃபர்ஸ்ட் யூனிவர்ஸ் வந்து சாஃப்ட்டா தான் சொல்லும். சாஃப்ட்டா சொல்லும்போதே கேட்காத போது என்ன ஆகும்னா, அது பயங்கர ஹார்ஷா, பெயின்ஃபுல்லா ஒரு மாரி ட்ராஜிக்கா நம்மளுக்கு வந்து விஷயங்கள சொல்லி தர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாரி பண்ணாம, அந்த முன்னாடியே சாஃப்ட்டா சொல்லும்போதே, நம்ம வந்து ஒரு அவேர்னஸோட நம்ம லைஃப்ப ஷேப் பண்ணிக்கிறது நல்லது. 2வது பாயிண்ட் வந்து அந்த மைண்டு தான் எல்லாத்துக்கும் சீடுன்றது தான் எனக்கு வந்து இப்ப நான் கரண்ட்டா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதோட எனக்கு ரொம்ப மேட்ச் ஆச்சு. என்னன்னா, அதே சிச்சுவேஷன் தான். ஆனா நான் பார்க்குற விதம் மாறுனனால எல்லாமே மாறிருச்சு. என்னால அந்த விஷயத்த வந்து 100% எனக்கு ஃபேவரபிளா இருக்கிற மாரி என்னால மாத்திக்க முடிஞ்சது தான் எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து நான் உங்களுக்கு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் சொல்றேன். அதாவது நம்ம பார்க்குற விதம் மாறுச்சுன்னா, எப்படி எல்லாமே மாறும் அப்படின்றது. ஆனா நம்ம பார்க்குற விதம் மாறுறது வந்து அவ்ளோ ஈஸி கிடையாது. அதுக்கு நம்மளுக்கு பயங்கரமான ஒரு விஸ்டம் தேவ. எல்லாத்த பத்தினியும் ஒரு புரிதல் தேவ. இந்த யுனிவர்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அ யுனிவர்ஸ் எப்படி வந்து ஆப்பரேட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். டிவைன்னா யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த சுப்ரீம் பவர் என்ன பண்ணுது நம்மளோட லைஃப்ல அப்படின்னு சொல்லி நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கணும். அது எல்லாமே லேர்ன் பண்றதுக்கு இப்ப இந்த மாரி ஆடியோஸ் நீங்க கேட்கறது, இல்லன்னா நீங்களே டீப்பா வந்து ஒவ்வொரு ஸ்பிரிச்சுவல் லிட்ரேச்சர்ஸ்ல வளவளன்னு ஒரு 100 லிட்ரேச்சர படிக்கிறத விட, ஏதாவது 100 தடவ படிக்கிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா, எல்லாத்துலயும் ஒரே ட்ரூத் தான் போட்டிருப்பாங்களே தவிர, ஒவ்வொன்லயும் டிஃபரெண்ட்டா போட மாட்டாங்க. இப்ப நீங்க திருமந்திரத்த எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, அந்த திருமந்திரத்தையே நீங்க திரும்பி சலிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி திரும்பி கேட்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஞானம் வரும். நான் வந்து இது சத்ய சாய்பாபா அவரு ஷீரடி சாய்பாபாவோட சாய் சரித்ரா புக்க தான் வந்து 8 வருஷமா படிச்சேன். 8 வருஷமா ஒவ்வொரு வாரமும் நான் கம்ப்ளீட் பண்ணுவேன். ஒரு தர்ஸ்டே ஆரம்பிச்சு இன்னொரு தர்ஸ்டே முடிக்கணுன்றது தான் நான் எப்பவுமே எனக்குன்னு நான் ஒரு கமிட்மெண்ட்டா வச்சிருந்து, டெய்லி வந்து அதுக்கேத்த மாதிரி அது 50 சாப்டர்ஸ் இருக்கும். அந்த 50 சாப்டர்ஸையும் நான் பிரிச்சு டெய்லி அத படிச்சு முடிக்காம நான் தூங்க மாட்டேன். எப்படியாவது நான் படிச்சு முடிச்சுருவேன். திரும்பி படிக்கிற மாதிரி இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு வாரமும் அதே புக்கையே திரும்பி படிச்சோம். ஆனா, ஒவ்வொரு தடவ படிக்கும்போதும் ஒரு ஒரு விஷயம் வந்து எனக்கு சொல்லிக் குடுத்தாரு காடு. ஒரு ஒரு என்னடா இது இதுக்கு முன்னாடி 4 வருஷமா படிச்ச புக்கு தான். ஆனா, அப்பல்லாம் புரியாது. ஏன் இப்ப புரியுது? அப்படின்னு சொல்லி நான் ஆச்சரியப்படும்போது தான், எனக்கு மைண்டோட கான்ஷியஸ்னஸ் லெவல் வந்து எனக்கு புரிஞ்சுச்சு. ஒரு புக்க வந்து ஒரு தடவ படிச்சு முடிச்ச உடனே புரியிற அளவுக்குலாம் நம்ம மைண்ட் செட் ஆகல. ஒவ்வொரு தடவையும் அதே புக்க திரும்பி படிக்கும்போது, ஒவ்வொரு பாயிண்ட் கிளாரிட்டி வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கிறத வந்து நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுருக்கேன். ஸோ, அத வந்து நான் 8 இயர்ஸா படிச்சதோட விளைவு தான் எனக்கு வந்து இப்ப வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்வேல அப்ப நான் வந்து ப்ராப்பர் ஸ்பிரிச்சுவாலிட்டிலலாம் இல்ல. கடவுள்ன பத்தியே எனக்கு ஒரு பெரிய புரிதல் இல்லாம தான் இருந்தது. ஓகே இந்த புக்க படிக்கிறது எனக்கு வந்து என்னோட சீனியர் அட்வொகேட் வந்து, "உங்களோட வாழ்க்கை பிரச்சனைக்கு எல்லாம் இந்த புக் வந்து சரியா இருக்கும்னு எனக்கு தோணுதுன்னு" அவரு சொன்னனால நான் அத புடிச்சுக்கிட்டேன். ஓகே என்னைக்காவது ஒரு நாள் இந்த புக் மூலமா நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கடவுள் குடுப்பாருன்னு சொல்லிட்டு, அத மட்டும் நான் ஃபாலோ பண்ணேனே தவிர, மித்தபடி எந்த விதமான கிளாரிட்டி இல்லாம தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். லாஸ்ட் 1 1/2 இயர்ஸா தான் ரொம்ப டீப்பா இதுக்குள்ள வந்து முதல்ல மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி மெடிடேஷன் ப்ராப்பரா பண்ண மாட்டேன். மெடிடேஷன் பண்ணும்போது ஒரு ஒரு ஞானம் வந்து கிடைக்குது அப்படின்றது எனக்கு புரிஞ்சு பண்ண ஆரம்பிச்ச பிறகு, நான் அப்ப 8 வருஷமா படிச்ச எல்லா விஷயமும், அதுதான் எல்லா புக்லயுமே போட்டிருக்காங்கன்னு எனக்கு புரிஞ்சுச்சு. பகவத்கீதையா இருக்கட்டும், அ திருமந்திரமா இருக்கட்டும், இல்ல பைபிளா இருக்கட்டும், இல்ல முஸ்லிம்ஸ் பண்ணக்கூடிய அவரு குரானா இருக்கட்டும், எல்லாத்துலயும் அதே விஷயம் தான் போட்டிருக்காங்கன்னு எனக்கு புரிஞ்சுச்சு. அப்ப புரிஞ்ச பிறகு ஒரு புக்ல நம்ம ஸ்டிக் ஆகுறது தான் பெஸ்ட்டுன்றது எனக்கு கரெக்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. ஸோ நீங்க ஒரு 1000 புக்க வந்து ஒரு புக்க முடிச்சுட்டு அடுத்து இன்னொரு புக்குன்னு போறத விட, ஏதாவது ஒரு புக்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த புக்க திரும்பி நீங்க படிச்சுக்கிட்டே இருங்க. படிக்க உங்களுக்கு இந்த மைண்ட பத்தின ஒரு பெரிய புரிதல் கிடைக்கும். மைண்ட் என்னது? இந்த புத்தின்றது என்னது? மனசுன்றது என்னது? எமோஷன்ஸ்ன்றது என்னது? அப்படின்றதுக்கான ஒரு பிக்கஸ்ட் கிளாரிட்டி உங்களுக்கு அப்பதான் கிடைக்கும். இப்ப நான் சொல்லும்போதெல்லாம் கூட அந்த அளவுக்கு கிடைக்குமான்னு தெரியாது. நான் சொல்றத நீங்க அப்பப்ப ரீகலெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஆமா, அன்னைக்கு இவங்க இப்படி சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல உங்களுக்கு ஒவ்வொன்னும் வந்து புரியும் நான் பேசுறதுல இருந்து. ஸோ இப்ப வந்து எனக்கு இப்ப இந்த கிளாரிட்டி கிடைச்சனால, இப்ப இந்த பாத்வேல போறவங்க எப்படி வந்து அந்த சிச்சுவேஷன பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்றேன். நானும் அத இந்த மாதிரி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் நடக்குது. அப்ப ஒ நார்மல் பீப்பிள் எப்படி இருப்பாங்க? அப்படி பயங்கரமா உடைஞ்சு போயி,
ஆம், பயங்கர நொந்து போயி, ஒண்ணு நெறைய பேர் வந்து லைஃபையே எண்ட் பண்ணவங்கலாம் இருக்காங்க. இல்லன்னா அவங்க லைஃபே அதுக்கப்புறம் வந்து டோட்டலா டவுன் ஆயிரும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த வைப்ரன்சி வந்து அவங்களுக்கு இருக்காது. எது மேலயும் ஒரு பற்று இல்லாம, ஏனோ தானோன்னு ஒரு வாழ்க்கைய வாழ்றவங்கள பார்த்துருக்கோம். அப்படி இல்லன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ரிவெஞ்ச் எடுப்பாங்க. அவங்க மேல எப்படியாவது ரிவெஞ்ச் எடுக்கணும். இப்ப ரீசென்ட்டா கூட நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஒரு இது பெங்களூர்ல ஒரு பொண்ணு வந்து ரொபாட்டிக்ஸ் இன்ஜினியர் இருக்கிறதுலே ஒரு நல்ல ஒரு பெரிய கம்பெனில ஒரு சீனியர் பொசிஷன் லெவல்ல வேலை பார்க்குற ஒரு பொண்ணு. ரொம்ப டேலண்டடு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அத லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கு. அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டாங்க. அந்த பெயின் தாங்க முடியாம, அந்த பாய் ஃப்ரெண்ட வந்து ரிவெஞ்ச் எடுக்கணுன்றதுக்காக, நெறைய இடத்துக்கு வந்து பாம் த்ரெட் வந்து குடுத்துருக்காங்க. இந்தியா ஃபுல்லா ஏகப்பட்ட இடத்துக்கு பாம் த்ரெட் குடுத்துருக்காங்க. அதேமாரி இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு பின்னாடி அவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி பாய் ஃப்ரெண்டோட நேம்ல அவங்க வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய தலைவலியா இருந்து அவங்கள கண்டே பிடிக்க முடியல. அந்த அளவுக்கு ஷி இஸ் அ வெரி ஸ்கில்டு பெர்சனு. அவங்க எங்க இருந்து எப்படி வந்து ஆப்பரேட் பண்றாங்கன்னே தெரியாத அளவுக்கு பயங்கர டெக்னிக்கலி அவங்க வந்து பயங்கர சவுண்டான ஒரு பெர்சனா இருந்திருக்காங்க. அப்புறம் அவங்கள வந்து அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு ஒரே ஒரு ஒரு சின்ன மிஸ்டேக்கு என்னன்னா, ஒரே டிவைஸ்ல இருந்து அவங்க பெர்சனல் மெயிலையும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த ஹேக்கிங்க்கு யூஸ் பண்ற மெயிலையும் யூஸ் பண்ணத வச்சு தான் அவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள புடிச்சிருக்காங்க. ஷி இஸ் வெரி யங். ஆனா பயங்கர டேலண்ட். ரொம்ப எவ்ளோ டேலண்ட் இருந்ததுன்னா, அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கே கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு பாருங்களேன். அப்ப இந்த டேலண்ட் இருந்து என்ன யூஸு? ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்ப வந்து கூட அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு தான் அவங்க மைண்ட் அவங்க வச்சிருந்திருக்காங்க. அப்ப அவங்க படிச்ச படிப்பா இருக்கட்டும், இல்ல அவங்க டெவலப் பண்ணிக்கிட்ட அந்த ஸ்கில்லா இருக்கட்டும், அவங்கள சின்ன வயசுல இருந்து அவங்க அம்மா, அப்பா வந்து எப்படி வளர்த்துருப்பாங்க? நம்ம பிள்ளை வந்து எப்படியாவது நல்ல படிப்பு படிச்சு நல்ல ஒரு சம்பாத்தியம் கண்டிப்பா அவங்க பயங்கரமான லேக்ஸ்ல தான் அவங்க வாங்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு குறைஞ்சது 2-5 லேக்ஸ் பெர் மந்த் அவங்க வாங்கக்கூடிய ஒரு பெர்சனா தான் இருக்கணும். அவங்க பொசிஷன வச்சு பார்க்கும்போது. மினிமம் நான் சொல்றேன். அப்ப இதுதான் ஒரு பேரண்ட்ஸோட ட்ரீமா இருந்து, பேரண்ட்ஸ் வந்து அந்த பிள்ளைய வந்து அப்படியே வளர்த்து அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. ஆனா, ஒரு ஒரு பிரேக்கப்ன்னு வரும்போது, அவங்களால ஹேண்டில் பண்ணிக்க முடியாம, அவங்க லைஃப்பயே வந்து டேமேஜ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து அவங்க பண்ணிட்டாங்க. இதுதான் வந்து நார்மல் பெர்சனோட எக்ஸ்ட்ரீம் லெவல் நான் சொல்றேன். இன்னும் கூட எக்ஸ்ட்ரீமா போவாங்க. அப்படி இல்லன்னா தன்னத்தானே அழிச்சுப்பாங்க. இதுதான் வந்து நடக்கும். இல்லன்னா இந்த டிப்ரஷன்னு ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, பல வருஷத்துக்கு அதுலேருந்து வெளியில வர முடியாம கஷ்டப்படுவாங்க. இது நார்மல் பீப்பிள் பண்றது. வேறஸ் இந்த பாத்வேல வர்றவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, இந்த அளவுக்கா நான் வந்து ஒருத்தர் மேல எமோஷனலா டிபெண்டன்ட்டா இருக்கேன். இறைவன் எனக்கு இருக்கும்போது, எனக்கு எதுக்கு மத்தவங்க மேல இப்படி ஒரு டிபெண்டன்சின்னு சொல்லிட்டு, தான் இவ்ளோ டிபெண்டன்ட்டா இருக்கக்கூடாது. ஒரு பிரேக்கப் வந்து தன்னை இந்த அளவுக்கு ஷேக் பண்ற அளவுக்கு நம்ம வந்து ஒரு வீக் பெர்சனாலிட்டியா இருக்கக்கூடாதுன்ட்டு, தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வீக்னஸ ஐடென்டிஃபை பண்ணி, அத சரி பண்றதுக்கு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து இந்த அவேக்கன்ட் மைண்ட் இருக்கிறவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள். அப்ப என்ன ஆகும்னா, முன்னாடிய விட ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் பெர்சனாலிட்டியாவும், முன்னாடிய விட ஒரு பவர்ஃபுல் பெர்சனாலிட்டியாவும் மாறி, அது வந்து ஆக்சுவலா அந்த பிரேக்கப் வந்து அவங்க வாழ்க்கைக்கு ஒரு நல்லத தான் குடுக்கும். ஒரு பெரிய ஏற்றத்த தான் குடுக்கும். ஒரு பெரிய ரொம்ப ஒரு புரொடக்டிவ் பெர்சனா மாறும். அவங்க லைஃப்பயே எலிவேட் பண்ணி குடுத்துரும். சேம் ஜாப லூஸ் பண்றீங்க. சடனா வந்து ஜாப் லூஸ் பண்றீங்க. அ எந்த காரணமே இல்லாம. இல்ல ஒரு ஆஃபீஸ்ல கூட ஏதாவது ஒரு பாலிடிக்ஸ்ல கூட மாட்டிக்கிட்டு கூட நீங்க வந்து லூஸ் பண்ணிட்டீங்கன்னா, அப்படி ஒரு அஷேம்டா ஃபீல் பண்றது, அதனால ஸ்ட்ரெஸ் ஆறது, அதனால டிப்ரஷன் ஆகுறது அப்படின்ற மாதிரி தான் நார்மல் பீப்பிள் இருப்பாங்க. அ ஒரு ஒரு பெரிய வாழ்க்கையிலே நடக்கக்கூடாத ஒரு ஷேம்ஃபுல்லான ஒரு திங் நடந்த மாரி இருந்துட்டு, திரும்பி பதிலுக்கு ஏதாவது வந்து அந்த ஆஃபீஸ்ல அவங்களோட சண்டை போடுறது, எதையாவது ஒண்ணு பண்றதுன்னு இருப்பாங்க. வேறஸ் அவேக்கன் மைண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இறைவனுக்கு தெரியாம இது நடக்கல. இறைவன் பார்த்துட்டு தான் இருக்காரு. அப்ப அவரு இந்த வேலைய எனக்கு வேண்டான்னு நெனைக்கிறாருன்னா, அத விட எனக்கு ஏதோ ஒரு பெட்டர் பொசிஷன் வச்சிருக்காரு. நான் அதுக்கேத்த மாதிரி என்னைய நான் தயார் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா அவங்க அதுக்கு தயாராவாங்க. இன்னும் நான் என்ன பண்ணணும்? எனக்கு இதனால வரக்கூடிய எனக்கு தெரிஞ்சாலும் என் மைண்ட் என்ன பண்ணும் விடாது. சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து நெகட்டிவா தான் என்னைய போக வைக்கும். என்னைய நெகட்டிவா போக வைக்காதபடிக்கு நான் என்னலாம் பண்ண முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு, தன்ன வந்து பாசிட்டிவா வச்சுக்கிறதுக்கு நெறைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆவாங்க. இன்னும் இன்னும் டீப்பா வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிய தெரிஞ்சுக்குவாங்க. இன்னும் காடோட கனெக்ட் பண்ற விதங்கள பண்ணுவாங்க. கிரேட்டர் குட்டுக்கு ஏதாவது பண்ணுவாங்க. இப்படியே பண்ணி பண்ணி தன்னோட எனர்ஜி லெவல ரொம்ப ஹையா மெயின்டெயின் பண்ணும்போது, அவங்க எந்த ஜாப் அவங்க லூஸ் பண்ணாங்களோ, அத விட டபுள் பேல அ இமேஜினே பண்ண முடியாத ஒரு பேல அவங்களுக்கு ஜாப் கிடைக்கும். இதெல்லாம் நான் நெறைய பேரோட லைஃப்ல நடந்து நான் பார்த்துருக்கேன். தென் வந்து இப்ப ஒரு சிக்னஸ் வந்துருச்சு.
ஒரு ஒரு நோயோ இல்லன்னா ஒரு ஃபிசிக்கலா ஏதோ ஒரு கஷ்டம் வந்திருக்குன்னா, உடனே தன்னைத்தானே வந்து அம் "ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது?" அப்படின்னு நெனச்சு நொந்துக்கிறது. அந்த அந்த நோய் வந்து சரியாகுற வரைக்கும் ரொம்ப லோ வைப்ரேஷன்ல இருக்கிறது, ரொம்ப நொந்துட்டு இருக்கிறது, வாழ்க்கையே பிடிக்காத மாரி இருக்கிறது, இந்த மாரி தான் பண்ணுவாங்க. வேறஸ் அவேக்கன்ட் பீப்பிள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இதுக்கு பின்னாடி ஏதோ கடவுள் வந்து எனக்கு சொல்ல வராரு. என் பாடிய நான் இன்னும் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்ல வராரு. இல்லன்னா நான் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு கடவுள் சொல்ல வராரு. எனக்கு வந்து ஒரு டீடாக்ஸ் வேணும்னு சொல்ல வராரு. நான் ஒரு மாரி பரபரப்பா சுத்திட்டே இருந்திருக்கேன் போல. அதனால நான் அந்த ரெஸ்ட் மூலமா நான் வந்து என் மைண்ட வந்து ரொம்ப ஃப்ரெஷன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப அத அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு, அத வந்து அந்த ஒரு ரெஸ்டிங் ஃபேஸ் மாதிரி எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாரி ரெஸ்டிங் ஃபேஸ்ல இருந்துட்டு, திரும்பி அந்த சிக்னஸ் சரியாகும்போது பார்த்தீங்கன்னா, அடுத்த லெவல் அவங்க மைண்ட் வந்து எலிவேட் ஆகியிருக்கிறத பார்த்துருக்கேன். எனக்கு எப்பவுமே எப்பவுமே அதான் நடக்கும். எப்ப நான் வந்து எனக்கு முடியாம வந்தாலும் எனக்கு தெரிஞ்சிரும். என் மைண்ட் வந்து அடுத்த லெவலுக்கு ரெடி ஆகுது. ஸோ பிரெயின் வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு நெனைக்குது. அதுக்கு தான் டிவைன் இத குடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு, ஐ டேக் கம்ப்ளீட் ரெஸ்ட். நல்லாவே தூங்குவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, புரியாத நெறைய விஷயத்துக்கு எனக்கு கிளாரிட்டி அதுக்கப்புறம் கிடைக்கும். திரும்பி ரெக்கவர் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா, நான் வேற லெவல்ல இருப்பேன். நான் வந்து அந்த ஒரு ஃபீவரோ, ஒரு கோல்டோ வர்றதுக்கு முன்னாடி இருந்த நந்தினியே வேற ஒரு பெர்சனா இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்து ஒரு ஒரு ஸ்டெப் அஹெடா இருப்பேன். பயங்கர கிளாரிட்டி இருக்கும். எல்லாத்த பத்தினியும் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். இன்னும் வந்து ரொம்ப ஃபெய்த் அண்ட் ட்ரஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதுக்கு எனக்கு இன்னும் வந்து நெறைய நல்ல விஷயங்கள நான் அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதே மாரி இப்போ ஒரு பிசினஸ்ல வந்து ஃபெயிலியர் நடக்குது அப்டின்னா, பயங்கரமா ஹார்ட் ஒர்க் போட்டு ஃபெயிலியர் நடக்குதுன்னா, மத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அத நெனச்சு நொந்துப்பாங்க. பேட் லக்குன்னு நெனப்பாங்க. எல்லா ஹார்ட் ஒர்க்கும் வேஸ்ட்டா போச்சுன்னு நெனப்பாங்க. வேரஸ்ட் இந்த அவேக்கன்ட் மைண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இது இன்னும் என்ன இத விட ஒரு பெரிய லெவலுக்கு எடுத்துட்டு போது. இந்த இடத்துல ஒரு ஃபெயிலியர் வந்திருக்கு அப்டின்னா, இது வந்து காட் காரணத்தோட தான் பண்ணியிருப்பாரு. ஈவன் பிசினஸே இழுத்து மூடுற நெலம வந்தா கூட, அதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு விஷயம் காட் வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் மென்டாலிட்டி வந்து நம்மளுக்கு வந்து இந்த அவேக்கன்ட் மைண்ட் பீப்பிள்க்கு வந்து கிடைக்கும். அது வந்து பயங்கரமா வொர்க் அவுட் ஆகும். நெறைய பிசினஸ் ஃபெயிலியர்ஸ்க்கு அப்புறம் தான் பெரிய பெரிய ஆளுங்க வந்து நெறைய பெரிய விஷயங்கள வந்து சாதிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் வில் பவரும், அதே மாரி அன்ஷேக்கபிள் ஃபெய்த் கடவுள் மேல வந்து வச்சிருக்கக்கூடிய அந்த மைண்ட் தான் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கும். அதே மாரி இப்ப ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்டின்னா கூட, நான் வந்து ரொம்ப ஸ்டூபிடா நடந்துக்கிட்டேன். எல்லாரும் இனிமே என்னைய ஜட்ஜ் பண்ணுவாங்களே! எல்லாரும் என்ன அசிங்கப்படுத்துவாங்க. அப்படின்னு சொல்லி தன்ன தானே நொந்துப்பாங்க. வேரஸ் இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவேக்கன் மைண்ட் பீப்பிள் எப்படி இருப்பாங்கன்னா, இப்ப என்ன மிஸ்டேக்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் லைஃபு. கடவுள் பார்த்துட்டு தானே இருக்காரு. தெரிஞ்சு தானே அவரு அவரு விட்னஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. நான் அவர்கிட்ட சரண்டர் பண்ணிட்டு தான் நான் அந்த மிஸ்டேக்க பண்ணியிருக்கேன். அப்ப இந்த மிஸ்டேக் எனக்கு ஏதோ ஒரு விஷயத்த லேர்ன் பண்றதுக்கு தான் கடவுள் எனக்கு குடுத்துருக்காரு. அவர் நெனச்சா தடுத்துருக்கலாம். அவர் தடுக்கலைல்ல. அப்ப தடுக்கல அப்படின்னா, எனக்கு இது கண்டிப்பா இந்த இடத்துல இந்த மிஸ்டேக் எனக்கு தேவைன்னு கடவுள் சொல்றாரு. அது எனக்கு ஏதோ ஒரு வழியில என்னைய ஷேப் பண்ண போது. அப்படின்ற மென்டாலிட்டில தான் எடுத்துப்பாங்க. நான் எப்பவுமே அப்படிதான் எடுத்துப்பேன். எந்த மிஸ்டேக்குக்கும் நான் ரிக்ரெட் பண்ணதே கிடையாது. ஏன்னா, அ ஹி இஸ் விட்னஸிங். காட் இஸ் விட்னஸிங். நான் காட் கிட்ட எல்லாத்தையும் சரண்டர் பண்ணி தான் பண்றேன்ற போது, அப்ப அது மிஸ்டேக்கே கிடையாது. என்னோட பெர்செப்ஷன் தான் அது மிஸ்டேக்கா தெரியுது. நான் தான் அத வந்து மிஸ்டேக்கா வந்து பார்க்குறேன். அதாவது மத்தவங்க தான் அத பார்க்குறாங்க. இவ்ளோ நாளா அத நான் மிஸ்டேக்கா பார்த்தேன். இப்ப நான் அத ஒரு எக்ஸ்பீரியன்ஸா தான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு என்னோட பெர்செப்ஷனே மாறிடுச்சு. மாறின பிறகு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே அந்த ஒவ்வொரு மிஸ்டேக்கும் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா தான் இருந்திருக்கு. அதே மாதிரி இப்ப குழந்தைங்க விஷயத்துல நம்ம வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்போம். அவங்க நல்ல மார்க் எடுக்கணும், அவங்க இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். அதுபடி அவங்க வரலன்ற உடனே அப்படி பயப்படுவோம் நம்ம. அந்த சொசைட்டி என்ன பண்ணுமோ? நான் எல்லாருக்கும் என்ன பதில் சொல்றது? அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி அந்த குழந்தைங்க மேல அத வந்து ஃபோர்ஸ் பண்ணுவோம். வேரஸ் அவேக்கன்ட் மைண்ட் வந்து என் குழந்தை படிப்புல இவ்ளோ கம்மியா இருக்கா? அப்ப இது மூலமா காட் என்ன சொல்ல வராரு? அவளுக்கு வேற ஏதோ வந்து டேலண்ட் இருக்குன்னு சொல்ல வராரு. இல்ல அவ ஏதோ ஒரு ரீசன்னால அவள வந்து ஸ்லோ பண்றாரு. அவக்கு பயங்கரமா இவால்வ் ஆகணும்னு நெனைக்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வந்து அப்படியே ஒரு ஹோப்பு, ஃபெய்த்து, ட்ரஸ்ட்டோட நம்ம அந்த விஷயத்த பார்த்து, அந்த குழந்தைக்கு முழுமையான அன்கண்டிஷனல் லவ்வையும், சப்போர்ட்டும் நம்ம குடுப்போம். வேறஸ் மத்த பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த குழந்தைங்கள திட்டுறது, அடிக்கிறது, டிசப்பாயிண்ட் பண்ணிட்ட, என்னை ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி பண்ணி இன்னும் அந்த குழந்தைங்கள வந்து கஷ்டப்படுத்துவாங்க. இந்த அவேக்கன்ட் மைண்ட் பீப்பிள் வந்து அத பார்க்குற விதமே வேற. அத வந்து 2மே எப்படி அந்த குழந்தை வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆயிருந்தா, இல்ல ஒரு ஹை மார்க்ஸ் எடுத்திருந்தா சந்தோஷப்பட்டுருப்போமோ, அதே மாதிரி சந்தோஷம் தான் அந்த குழந்தை வந்து லோ மார்க்ஸ் எடுக்கும்போதும் நம்மளுக்கு வந்து இருக்கும். என்னன்னாலும் ஓகே. இறைவன் என் குழந்தை கூட இருக்காரு. அவருக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு, என் வேலை அவள வந்து நல்லா பார்த்துக்கிறது, அவன நல்லா பார்த்துக்கிறது தான்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துப்போம். அது வந்து என்ன பண்ணும், அந்த குழந்தையோட லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்ச வந்து குடுக்கும்.
அதே மாரி இந்த லோன்லினஸ் எல்லாம் சுத்தமா இருக்காது. முன்னாடினா தனியா இருக்கிறதுக்கு யாருமே நம்மள என்னன்னு கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. நம்மள யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப எம்ப்டியா இருக்குன்னு நெனச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் ஃபீல் பண்ணுவோம். வேறஸ் அவேக்கன் மைண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு லோன்லினஸ்ன்ற ஒரு ஃபீலே இருக்காது. சைலன்ஸ வந்து நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். ஏன்னா டிவைனோட கனெக்ட் பண்றதுக்குரிய டைம்ன்ட்டு, அப்பாடி ஐயோ! தனியா கொஞ்சமாவது டைம் கிடைக்குதே அப்படின்னு சொல்லி அந்த தனிமைய வந்து ரொம்ப இன்பமா நெனப்போம். அப்ப 2த்துக்கும் எவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் பாருங்க. ஒரே தனிமை தான். அது வந்து முன்னாடி முன்னாடி ஒரு வெர்ஷனா இருக்கும்போது, நார்மல் பெர்சனா இருக்கும்போது, அத லோன்லினஸ்ஸா எடுத்துட்டு போறாங்க. வேறஸ் அவேக்கன்டு பீப்பிள் என்ன பண்றாங்க, அத இறைவனோட கனெக்ட் பண்ற ஒரு டைமா நெனச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப நம்ம பர்சீவ் பண்றது தானே இங்க எல்லாமே. அதத்தான் வந்து இறைவன் இது திருமூலர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்டின்னா, உங்க மைண்ட்ல தான் எல்லாமே இருக்கு. மைண்ட் தான் எல்லாத்துக்குமே சீடா இருக்கு. நீங்க பார்க்குற விதத்த மாத்துனா, எப்படிப்பட்ட சூழ்நிலையும் உங்களுக்கு வந்து ஃபேவரபிளா தான் இருக்குன்றது தான் அவர் இங்க சொல்லியிருக்காரு. ஃபெயிலியரே கிடையாது. பெயினே கிடையாது. சஃபரிங்ஸே கிடையாது. இங்க நம்ம அத வந்து அப்படி இமேஜின் பண்ணியிருக்க விதம் தான். அப்ப நம்ம இமேஜினேஷன மாத்துனா எல்லாமே மாறும்ல. அத மட்டும் தான் இறைவன் நம்ம லைஃப்ல பண்றாரு. உன்னோட நம்மளோட எண்ணத்தையும், நம்மளோட மைண்ட் பார்க்குற விதத்த மட்டும் தான் அவர் வந்து மாத்துறாரு. அது மாறும்போது டியூன் பண்ற மாரி, இங்க ஒரு ஸ்விட்ச் போட்டா அங்க லைட் எரியுன்ற மாரி நம்மள இங்க டியூன் பண்ண நம்ம லைஃப் வந்து அப்படியே மேஜிக்கலா மாறுது. இவ்வளோதான் கடவுளோட ரோல் நம்ம லைஃப்ல இருக்கு. ஆனா இவ்வளோதான்றது நான் எப்படி சொல்ல வரேன்னா, நீங்க நெனைக்கிற மாரி மேஜிக்கலா அப்படியே அவரு வந்து எல்லா விஷயத்துலயும் அவர் இன்வால்வ் ஆயி ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் செதுக்குறாருன்னு அர்த்தம் கிடையாது. அவரு அதுக்கேத்த மாதிரி நம்ம மைண்ட தான் ரேடியோ டியூன் பண்ற மாரி டியூன் பண்றாருன்றத சொல்றேன். ஸோ அவரோட டாஸ்க் வந்து இங்க ரொம்ப சிம்பிளா வச்சிருக்காரு காட். ரொம்ப ரொம்ப குட்டி டாஸ்க்கா வச்சிருக்காரு. ஆனா, அந்த குட்டி டாஸ்க் நம்மளோட என்டையர் லைஃப்பையும் மாத்துது. ஸோ இத வந்து நீங்க வந்து கரெக்ட்டா புரிஞ்சுக்கோங்க. இந்த அவேர்னஸ் மட்டும் உங்களுக்கு இப்போதைக்கு இருந்தா போதும். அடுத்து உங்க லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்கள்லயும் நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா, யூசுவலா நான் எப்படி பார்ப்பேன்? இத ஒரு பிரச்சனையா பார்ப்பேன். ஆனா, இறைவன் இப்ப என் கூட இருக்கிறாரு. நான் இறைவனோட வழியில நான் போயிட்டுருக்கேன். இறைவன் கிட்ட சரணாகதி அடைஞ்சு நான் பண்றேன் அப்படின்னா, இறைவன் கண்டிப்பா எனக்கு ப்ராப்ளம்னு ஒண்ணு குடுக்கவே மாட்டாரு. ஸோ இத நான் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். டிவைன் வேல்யூஸ் படி நான் நடந்துக்கிறேன். அதுபடி என்ன நடக்குதோ நடக்கட்டும். நடக்கிறது இறைவன் தான் எனக்கு குடுக்குற பரிசுன்னு நெனச்சுக்கிறேன். அது கஷ்டமா இருந்தாலும் சரி, இல்ல நல்லதா இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு, முழுமையான ஒரு அக்செப்டன்ஸ்குள்ள நீங்க போய் பாருங்க. லைஃப் அப்படியே மேஜிக்கலா உங்க கண்ணு முன்னாடி நீங்க தான் அந்த மெஜிஷியனா